சீக்கிரம் போறதுக்கு வழி உண்டாங்க. அப்பதான் புஷ்ப விமானத்துல கொண்டு வீடுன்னு நிறுத்தினார். ஏறி உட்காந்து போ, ஒரு தரமான நல்ல காரியத்துக்கு இந்த விமானம் பயன்படுத்தட்டும். எங்க அண்ணா இதை வச்சு இந்த வரைக்கும் நல்லதுக்கு அவர் பயன்படுத்தினதே இல்லை, ஒரு தரம் நீயானும் போகணுட்டு ராமன் ஏறி உட்கார்ந்து விட்டார். ஆகாசத்துல பறக்கிறது. உடனே பக்கத்துல சீதை இருக்காள். ராமன் சீதையை பார்த்து சொல்றார், விஷாலாட்சி, கீழே இருக்கிற அந்த பெரிய நாட்டை ஒரு தரம் பார், நன்னா பார், உன்னுடைய கருணை பொங்குகிற விழிகளாலே பார். சீதை சொல்றா, 10 மாசமா அதுதானே பண்ணிட்டேன் ராமா, நீ வேணா புதுசா வந்திருக்கிய, நான் இங்கதானே 10 மாசம் இருந்தேன்னா. இல்ல நீ கோப கண்ணோட பாத்திருப்பேன், நீ இந்த கண்ணோட பாத்திருப்பியா? இனிமே நம்ம விபீஷணன் ஆள போகிறான்ங்கிற அருட்பார்வை பார், நீ பார்த்தா தானே. என்ன விமானம் நேர பறந்து போச்சு. அந்த விமானம் எங்கேயும் குறுக்க இறங்கவும் இல்லை, எதுவும் ராமன் பண்ணவும் இல்லை. இத்த உடைச்சுட்டார் அத்தை உடைச்சுட்டார்னு எத்தியான்னு நம்ம சொல்லிருந்தோம்னால் வால்மீகி ராமாயணத்துல அதுக்கெல்லாம் ஒன்னும் இடம் கிடையாது. ஆகாச விமானம் புறப்பட்டது, இந்தந்த இடத்துல ஆகாய விமானம் தளத்துல இறங்கிட்டு போச்சுன்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் எழுதவே இல்லை. அங்கேருந்து கிளம்பித்து கிஷ்கிந்தேல 5 நிமிஷம் நின்றுது. ஏன்னா வானர ஸ்திரீகள் அத்தனை பேரும் ஏத்திக்கணும்னு சுக்ரீவன் ஆசைப்பட்டார். மொத்த பேரையும் ஏத்திண்டா நேர போய் பரத்வாஜ ஆசிரமத்துல இறங்கிடுச்சு. இந்த 2 இடத்துல தான் நிற்கும். அதுக்குன்னு ஒரு இடமும் இந்த சாதா புகை வண்டி விடுறா பாருங்க, அதெல்லாம் அந்தந்த நிலையத்துல நின்றுட்டு போகும். அப்படிலாம் விமானம் நிற்காது. விமானம் கிளம்பினா ஏதோ ஒரு இடத்துல வேணா நின்றுட்டு போகுமே தவிர அதுக்கு வேண்டிய இடத்துலலாம் நிற்குமா? அதனால சீதையை பார்த்து கட்டாட்சிப்பாய் ராமன் காட்டுறார், இதோ ஏஷ சேது, சேது நான் கட்டிருக்கேன், இது மொத்த பேருடைய பாவத்தையும் தொலைக்க வல்ல சக்தி படைத்தது. 6 வேணுனாலும் இதுல வந்து தீர்த்தமாடி சேவித்தால் பாப விமோசனம் ஏற்படும். சீதை, அந்த சேத்துவ நீ தீர்க்கமாக ஒரு தடவை பார், இத்தை அனுகிரகி என்று ராமன் சீதைக்கு சொன்ன உடனே தன்னுடைய கனிந்த பார்வையாலே சேத்துவை பார்க்க இன்றும் ரட்சிக்கப்பட்டு வருகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆகையாலே சீதாராமர்கள் ஒரு சேர சேர்ந்துதான் இன்னைக்கு நம்ம ரட்சித்து இருக்கார்கள். ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு. எல்லாரையும் அழைச்சிட்டு தசரதன் நாடு நோக்கி திரும்பி வருகிறார். வரும்போதே பரசுராமர், ரோஷராமர். இப்ப நம்ம இத்தனை நாள் பார்த்தது காகுத்ஸ்தன்கிற தசரதராமர். ஆனா அவனோ பரசுராமர், பார்கவராமர். இவர் கருணா காகுத்ஸ்தன், அவர் ரோஷராமர். கோபமே வடிவெடுத்தவர் பரசுராமர். அவர் தான் எதிர்த்து வந்தார். வந்ததுக்கு தசரதன் பார்த்துட்டு பயந்தே போட்டான், நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. தசரதன் சாமானிய வீரனே அல்ல. ஆனா பரசுராமரை பார்த்த உடனே பயந்து போட்டார். என்ன, ராமன்கிறவனை பார்க்கறச்சே எந்த வீரனுக்கும் பயம் வந்துடும். ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணு வராது இருக்கணுமே, குழந்தைகளுக்கு ஆபத்து வராது இருக்கணுமே என்று நினைத்து கொண்டுதான் பிரார்த்திக்கிறார். ராமனுக்கு சீதைக்கும் விவாகம் நடந்து அடுத்த நாள் அங்கிருந்து எல்லாரிடத்திலும் விடைபெற்றுக் கொண்டு புறப்படுகிறார்கள். அடுத்தது கோரஸ்து கோராஸ்து பக்ஷிணோ வாச்சோ வியாஹரந்தி சமந்ததா பௌமாச்சைவ மிருகா சர்வே கச்சந்தி ஸ்ம பிரதட்சிணம். இவர்கள் வந்துட்டே இருக்கிறச்சே நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் மிருகங்கள் நடக்கக்கூடாதோ, பறவைகள் பறக்கக்கூடாதோ, துஷ்குணங்கள்லாம் தெரிஞ்சுது. ஏதோ தசரதனுக்கு ஆபத்து வருதுங்கிறது மட்டும் புரிஞ்சு போச்சு. ஆபத்து பரசுராமர் வடிவத்துல வந்தது. பூர்வம் க்ஷத்ரவதம் கிருத்வா கதமன்யுர் கதஜ்வரா ஏவமுக்த்வார்த்தமாதாய பார்கவம் பீம தரிசனம். பார்கவம் ரொம்ப பயங்கரமான தரிசனத்தோட வந்தார். தனுஷோ பேதனம் செய்வ நிகிலேன மயாஸ்ருதம் ததத்கத மனுச்சிந்தியம் ததத்புதமனுச்சிந்தியஞ்ச பேதனம் தனுஷஸ்ததா தச்ருத்வா வாகனம் அனுப்பிராப்தா தனுர்கிருஹ்யாபரம் சுபம். ஏ ராமா, நீ ஏதோ முறிந்தவில்ல முறித்தாய்னு கேள்விப்பட்டேன். முறியாதவில் வைஷ்ணவ சாபம் என்கிட்ட இருக்கு. சிவசாபம் ஏற்கனவே முறிஞ்சிருந்தவில், அதை முறிச்சித்திரவனுக்கு ஏதோ ரொம்ப பெருமையாமே. வேண்டாம், என் கையில இருக்கு வைஷ்ணவ சாபம், இத்த வாங்க முடியுமா முறிக்க முடியுமான்னு பார், அப்பதான் உன்னை வீரன் ஒத்துக்க முடியும்னு கோபத்தோட பேசினார். அப்ப தசரதன் அவர் காலில் விழுந்து பிரார்த்திக்கிறார். விஷண்ண வதனோ தீனஹ பிராஞ்சலிர் வாக்கியம் அப்ரவீத் க்ஷத்ரரோஷாத் பிரசாந்தஸ்துவம் பிராமணஸ்ய மகாதபாக பாலானாம் மம புத்திரானாம் அபயந்தாது மருகசி. என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப சிறுவர்கள், நீர் அபயப்பிரதானம் பண்ண கோச்சு கூடாது. அவர் கேட்கறதா இல்ல, மயக்கமா தசரதன் விழுந்துட்டா. ராமன் பார்த்து அவர் கையில் இருக்கிற வில்ல வாங்கினார். வில்ல வாங்கின உடனே தான் அவருடைய கோபமும் அடங்கித்து 300 நாள் மழுவாளி சில வாங்கி அவன் தவத்த முத்தும் செத்தாய்னு குலசேகரர் சாதிக்கிறார். மழுவாளினா பரசுங்கிற ஆயுதத்தை கையிலே பிடித்தவர். கோக்குல மன்னரை மூவெடுகால் ஒருகூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் என்று திருவரங்கத்த முதனார் பாசுரத்தில் சாதிக்கிறார். மூவெடுகால் 21 தலைமுறைகளுக்கு கத்திரியர்களை அழித்த ரத்தத்தாலே தர்ப்பணம் பண்ணவர். அவ்வளவு கோபக்காரர். அவரிடத்திலேருந்து ராமன் ரொம்ப சுலபமா தன்னுடைய வில்ல வாங்கினார். வில்ல வாங்கினத்திலிருந்து கோபமும் குறைஞ்சு போச்சு. ராமனுடைய வில்லு ஏற்றப்பட்டுட்டா அமோக பானம், அது வீணா போகவே போகாது. நான் எது பேர்ல விடணும்னு ராமன் கேட்கிறார். நான் பண்ணிருக்கிற தபோபலத்தை முழுக்க விட்டுடுறேன், அது பேர்ல விட்டுடு. இவருடைய தபசு பலம் அத்தனையும் தபோபலம் அத்தனையும் வீணா போச்சு. அப்புறம் வாமன கஷேத்திரம், அதாவது
கேரளத்தின் பக்கம் போய் வெகுகாலம் பரசுராமர் தபஸ் பண்ணி கொண்டிருந்தார் என்று சரித்திரம். புங்காரேண மகாதேவா ஸ்தம்பிதோத திரிலோச்சனா அதிகம் மேனிதே விஷ்ணும் தேவாஹா சரஷிகணாஸ்ததா தனுருத்ரஸ்து சங்கிருத்தா விதகேஷு மகாயசாக. ஜாமதத்தினி அவரிடத்திலிருந்து இந்த வில்ல பிடுங்கின உடனே ராமனிடத்திலே தோற்றோம் நினைத்து அவர் போனார். கதோ ராம இதி ஸ்ருத்வா ஹிருஷ்ட பிரமுதிதோ நிருபா புனர்ஜாதம் ததாமேனே புத்திரம் ஆத்மானமேவச்ச. இவர் கிளம்பி போனப்புறம்தான் பிள்ளைகளுக்கு உயிரே திரும்பி வந்ததுன்னு நினைச்சான் தசரதன். சரி, நல்ல வேளை திரும்ப உயிர் வந்துட்டு என்ன பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு நேரே நாட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். அதிலிருந்து 12 ஆண்டுகள் ரொம்ப சுகமே வாழ்ந்தார்கள். அப்படிங்கிறதோட பாலகாண்டம் முடியாது. நமக்கு 2.5 நாள் முடிஞ்சு போச்சு. இருக்கிற நாளுக்குள்ளே முதல் காண்டம் பாலகாண்டம் முடிக்கிறதுக்குள்ள 2.5 நாள் ஆயிடுத்தேன்னா நமக்கு எதற்கு அண்ணா அனுபவிக்கணுமோ அதுக்காக கொஞ்சம் நேரமாகத்தான் ஆகும். அவர்களே அப்படித்தான் எழுதி வச்சிருக்கார்கள். அது இனிமே வேகமா பார்க்கலாம். ராமஸ்ய சீதையா சார்த்தம் விஜஹார பகூன் ருதூன் பிரியாது சீதா ராமஸ்ய தாரா பிதுகிருதா இது. நம்முடைய தகப்பனார் தாயார் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம்னு சீதைக்கு திருப்தி, தசரதன் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம்னு ராமனுக்கு திருப்தி. இப்படி 12 ஆண்டு காலம் ஆனந்தமாக சுகத்தை ராமனும் சீதையும் அனுபவித்துக் கொண்டு வந்தார்கள். அடுத்தது அயோத்தியா காண்டம். ஆரம்பத்தில் சொல்றார், கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருக்னா நித்திய சத்ருக்னா நீதா பிரீதி புரஸ்கிருதா. அப்பதான் பரதனும் தம்பி சத்ருக்கனும் தங்களுடைய மாமன் வீடான கேகே தேசத்துக்கு புறப்பட்டு போறா. அயோத்தியா காண்டம் ஆரம்ப சர்க்கம், ஆரம்ப ஸ்லோகமே இதுதான். கச்சதா மாதுல குலம், மாமன் வீடு. கைகேயி பரதனுக்கு தாயொல்லியோ, கைகேயிக்கு கூட பிறந்தவனுக்கு யுதாஜித்துன்னு பேர். அவன் நாட்டுல கொஞ்ச நாள் வசிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டு போறான் பரதன். பரதன் எங்கு போனாலும் உடைவாள் நிழல் போறாப்புல சத்ருகன் கூடவே படும். கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகா சத்ருக்னா, கூடவே சத்ருகனும் போனார். நீதா பிரீத்தி புரஸ்கிருதா, பிரீத்தியோட பரதன் பின்னே சென்றார். சகிதேவை உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபி அர்த்திதோ மனுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனா. 12 ஆண்டுகள் இவ ஆனந்தமா இருக்கிறச்சே மேல பிரம்மா இந்திரன் எல்லாம் பேசிக்கிறார். நம்ம கேட்டது என்னாச்சுன்னு தெரியலையே. இவ பாட்டுக்கு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சா, அவ பாட்டுக்கு நாட்டுல இருந்துட்டு இருக்கா. நம்ம இதுக்காக போய் இந்த பெருமாள்கிட்ட கேட்டோம். அப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் நாம கேட்கலையே. நாம நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் கேட்டோம். தேவர்கள் எப்பவும் தங்கள் நலத்தையே பாக்குறவா, பகவானுடைய நலத்தை அவ பார்க்கவே மாட்டா. ஆழ்வார் ஆச்சாரர்கள் எப்பவும் பகவான் நலத்தையே பார்க்கிறவர்கள். இல்லைன்னா ஒரு பெரியாழ்வார் ஆகாசத்துல பகவானை சேவிச்ச உடனே பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்விதிருக்காப்புங்கிறார். உனக்கு ஒண்ணு வந்துடக்கூடாது, நீ நல்லா இருக்கணும். அந்த பரிவு தான் மணவாளவமணிகளை ஈர்த்து சாதித்தார். மங்களா சாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர் வீரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மற்ற எல்லாருக்கும் பரிவு இருக்கலாம், ஆனா பெரியாழ்வாருக்கு ஒரு தாய்த்தன்மையோட கூடின பரிவு. ராமனுக்கு என்ன வந்துருமோ, கண்ணனுக்கு என்ன வந்துருமோ, இந்த துஷ்ட தேசத்துல போய் பெருமாள் சேவை சாதிக்கிறாரு, யார் கண்ணெச்சில் போட்டுடுமோ அந்த பயத்தோட உன் சேவடி செவ்விதிருக்காப்புன்னு பாடினாரோ இல்லையோ. தேவர்களுக்கெல்லாம் என்ன வரவே வராது. அவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கிடைக்குமா, உயிர் இருக்குமா, நீண்ட நாள் சொர்க்கலோகத்தில் அனுபவிக்குமான்னு எண்ணம் இருக்குமே தவிர ஆழ்வார் சாதித்தார். அங்கும் இங்கும் உன்னை இணையை என்று அறியகிலாது அலத்தி அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும், வானவர்களும் தானவர்களும் ஒன்ன தெரிஞ்சுக்க போறதில்லை. யாரானு உனக்குன்னு சேவிக்க வருவனான்னு பாக்குறேன் பகவான் எனக்கு கிடைக்கலன்னு ஆழ்வார். ஏன் நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோமேன்னா, நம்ம எல்லாம் பெருமாள்கிட்ட போயிட்டு நீ நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டா வரும். எல்லாரும் போயிட்டு நாம நன்னா இருக்கணும்ங்கிறது கேட்டு இருக்கோம் அவங்ககிட்ட. யார் ஒருத்தன் நீ நன்னா இருக்கணும்னு சொல்றானோ அவனைத்தான் பக்தன்னு கண்ணனை ஒற்றுக்கொள்கிறான். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. வாசுதேவனே எல்லாம், நமக்கு நன்னா இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவன் இருக்கிறதா இருக்கிறது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வந்தா பக்தி தவழறதுன்னு அர்த்தம். ஆகையால் எல்லா தேவர்களும் நினைச்சிருக்கா ராமன் இப்படி பண்ணிட்டாரே, இனி எப்ப போறாரோன்னு. அப்போது ராமனும் சங்கல்பித்துக் கொண்டான். அதற்கேற்றா போலே தசரதன் எல்லாரும் மறுபடியும் கூட்டினான். இது ஏற்கனவே 12வது வயசுலேயே யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண வேணும்னு கூப்பிட்டேன். கூப்பிடச்சே விஸ்வாமித்திரர் உள்ள நுழைஞ்சார். கேட்டார். போனா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே பொறுப்ப தலையில கட்ட வேண்டாங்கிறதுக்காக நான் 12 வருஷம் பார்த்துட்டேன். இப்போ ஏற்கனவே 60,000 பார்த்தாச்சு. இப்ப கூட சேர்ந்து 24 வருஷம் வேற பார்த்துட்டேன். 12 வயசு கல்யாணம் ஆற வரைக்கும், 12 வயசு கல்யாணம் ஆன அப்புறம் இனிமேலாவது நான் வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போக வேண்டும். ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி, மந்திரிமார்களை கூட்டி ராமனுக்கு பட்டாபிஷேகம் கட்டலான்னு இருக்கேன். உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறார். சோகம் இக்ஷ்வாகுபி சர்வை நரேந்திர பிரதிபாலிதம் ஸ்ரேயசா யோக்து இச்சாமி சுகார்கம் அகிலம் ஜெகத். 60,000 வருஷம் உங்களுக்கு ஒரு குறவில்லாமல் நாட்டை ஆண்டிருக்கிறேன். ஜனங்களே,
உங்களுக்கு திருப்தி தானே? இப்ப கேட்கறது பார்த்துங்க. பிராப்திய வருஷ சகசிராணி பகூன் யாயும்ஷி ஜீவதா ஜீர்ணஸ்யாஸ்த சரீரஸ்ய விஸ்ராந்திம் அபிரோச்சையே. இந்த சரீரம் ரொம்ப தளர்ந்து போச்சு, இனிமே என்னால நாட்டை காக்க முடியுமான்னு தெரியாது. பௌருஷ திலகமாக நம்பி ராமன் இருக்கிறான், அவனுக்கு பட்டாபிஷேகம் நினைச்சிருக்கேன், உங்களுக்கு சரியா? பௌரஜனங்களே சம்மதமா என்ன தசரதன் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். மக்கள் என்ன சொல்லணும்? இல்ல இந்த வாய்ப்பேச்சுன்னு ஒண்ணு சொல்ற முடியும், அதுக்காகவாவது ஏதோ ஒரு உபச்சாரத்துக்காகவாவது இல்ல தசரதா நீதான் இருக்கணும், நீதானே இத்தனை நாள் எங்களை நன்னாண்டுருக்கேன்னு சொல்லணும் இல்லையோ? ஒருத்தரும் சொல்லலை. மொத்த பேரும் ஒரு சேர ஓங்கி ஒரு கூச்சல் கிளம்பித்தான். விமானம் கம்பையன் இவர் பேசிட்டு இருக்கான் தசரதன், விமானம் நடுங்கித்தான், அது இருந்தது. அவ்வளவு தூரம் ஒரே குரல்லே கிழவனே ஓடுன்னு அவ. இவர் பார்த்தார், நான் என்ன கொடுங்கோல் ஆட்சியா இத்தனை வருஷமா உங்களை குறிச்சிருக்கேன், என்னை பார்த்து கிழவனே ஓடுங்கிறீடே ஏன்னு கேட்க. அநேக வருஷ சாஹஸ்ரா விருத்தஸ்தமசி பார்த்திவ சராமம் யுவராஜானம் அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம் இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம். இனி நீ இந்த நாட்டை ஆளவண்டா. அநேக வருஷ சாஹஸ்ரா 60,000 வருஷம், 1-2 ஆண்டு இருக்க நீ போதும். விருத்தஸ்தமசி பார்த்திவ ரொம்ப வயசாயப்படுது, நீ போ. என்ன உங்களுக்கு ஆசைன்னு கேட்கிறான். இச்சா மகாஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம். நாங்க மொத்த பேரு சேர்ந்து இதைத்தான் இப்ப ஆசைப்படுறோம். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம், நீண்ட தோள்கள் படைத்தவனாய் ரகுகுல திலக்கனாய் யானை பேர்ல ராமன் ஏறி பட்டாபிஷேக திருக்கோலத்துல வரணும். வரத்தை நாங்க எல்லாரும் சேவிக்க வேண்டும். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம், மகாபலம் பொருந்தியவன் கஜேன மகதாயாந்தம், யானை பேர்ல அம்பாரில ராமன் வரணுமா. வந்தா எப்படி இருக்கும்னா யானை பேர்ல யானை வந்தாப்புல இருக்குமா. அவரே யானையாட்டம் மத்த மாதங்க காமினம் யானை நடக்கிறாப்புல இருக்கும். ராமன் நடந்தா அவர் கீழே ஒரு யானை, மேல ஒரு யானை, அது மேல யானையை உட்காந்துட்டு அதுக்கு பின்னாடி லக்ஷ்மணன் உட்காந்துப்பான். லக்ஷ்மணன் உட்காந்து இப்படி சாமரம் வீசுறாரு. இந்த சாமரத்தை வீசரிச்சே எல்லா ஜனங்களும் பட்டாபிஷேக திருக்கோலத்துல ராமனை பார்த்துட்டா என்ன ஆயிடுமோன்னு லக்ஷ்மணனுக்கு பயம். கண்ணெச்சில் போட்டுட்டா திருஷ்டி தோஷம்ங்கிற மொழி. எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்குமா? நீங்க கண்ணெச்சில் போட்ட போராடேன்னு யாருக்கும் அது தெரிய விடாதபடி முன்னாடி சாமரம் போடுவான். இப்ப இந்த மக்கள்லாம் அதை குனிஞ்சு கூட்டத்துக்கு நடுவுல இந்த லக்ஷ்மணன் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது குறுக்க ராமன் முகத்தை பார்த்துடணும்னுட்டு ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம், அவனுடைய சாமரம் கொடை இந்த ரெண்டையும் வச்சு மறைக்க அந்த இடுக்கல துளி ராமனுடைய திருமகொண்டாலும் சேவையாகுமா என்று பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் தசரதா. என்ன மக்கள் சொல்றா. தசரதனுக்கு ஆச்சரியம், அது என்ன அப்படி சொல்றேன்? நன்னா ஒத்துரும் இல்லாத ராமனை நேர சேவிக்கணும்னு ஆசைன்னு சொல்ல மாட்டேடும். அந்த ஆசை எங்களுக்கு இல்லை. ராமன் சக்கரவர்த்தியா மேல இருக்கணும், நாங்க ஒண்ணுமில்லாத தாசஜனங்களாக கீழே நிற்க வேண்டும், ராமனை மறைக்கணும். அந்த மறைக்கிற பரிவு எங்களுக்கு உண்டு. என்ன எங்க கண்ணெச்சரியை பட்டுடுத்துனாராமா, எங்களுக்கு பிரதிநிதியாத்தானே லக்ஷ்மணன் சத்திர சாமரத்தை வைத்து மறைக்கிறார். அதனால அப்படி சேவிக்கிறதுக்கு தான் ஆசை. கூட்டமா நிக்கணுமா. ஒருத்தர் மட்டும் ராமனை சேவிச்சுட்டு போனா அது அந்த ஜனங்களுக்கே பிடிக்காது. அது என்ன ராமனை சேவிக்கணும்னு ஒரு லட்சம் பேர் நிற்க வேண்டாமா. அந்த கூட்டத்துக்குள்ள நாங்க எடிபட தயார், நீ சுவாமி நான் தாசன், ஆகையால அப்படித்தான் நிற்போம் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள். இன்னைக்கு நீங்க வேணா அப்படி ஒரு சேவை சேவிக்கலாம். அதாவது நேற்றுக்கு சொன்ன மேல்கோட்டை திருநாராயணபுரம்னு ஒரு இடம், அந்த இடத்துல வைரமுடி சேவைங்கிறது ரொம்ப பிரசித்தமான சேவை. ஒரு இடத்துக்கு ஒன்னொன்னு பிரசித்தி. நட பிரசித்தி திருவரங்கத்துக்கு. ஸ்ரீரங்கத்துல என்ன கஜசிம்மகதி வீரவ் சார்தூல ரிஷபோபமௌ இன்னும் பெருமானுடைய நடையழகே பிரசித்தி. திருவேங்கடத்துக்கு போனா என்ன சேர்த்து சொல்லலாம். காஞ்சிபுரத்துக்கு போனா கொடையழகு, அதே ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா நடையழகு, திருவேங்கடத்துக்கு போனா வடையழகு அப்படின்னு வச்சுனோம். ஏன்னா லட்டு வடைக்குன்னே போற மொழி இருக்கும். திருவேங்கடத்துக்கு போனோம்னா வடை கொடுக்குறா லட்டு கொடுக்குறா. நிஜமாவே அந்த பெருமாளாட்டம் அது நன்னதான், என்னவோ அது பெருமாள் கொடுக்குறாள் இல்லையோ. அதனால நம்ம எங்க போனாலும் வெறும் பெருமாள் மட்டும் சேவிச்சுக்க கூடாது. அந்தந்த ஊர்ல எந்தெந்த பிரசாதம் நன்னா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். திருவல்லிக்கேணிக்கு வந்தா சக்கரை பொங்கல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே திருமாலிடஞ்சோலை சிவிலிபுத்தூருக்கு போனோம்னா அக்காரடிச்சல் அங்க பண்றாப்புல அங்கதான் பண்ண முடியும். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரத்தை ஆண்டாள் அக்காரடிச்சல் பாடினாலும் இல்லையோ. அந்த ஊர்ல 7 மணி நாழி ஆகும். காத்தால 5 மணிக்கு அடுப்பேத்துவா, 12 மணிக்கு தான் அக்காரடிச்சல் தளிகை ஆகும். அப்புறம் தான் கொண்டு போய் பெருமாளுக்கே தளிகை பண்ணி வைப்பார்கள். அதை சமைக்கிறது தண்ணீர்ல சோறு சமைக்க கூடாது. நமக்கெல்லாம் சக்கர பொங்கல் பண்றோம்னா ஜலத்துல சாதத்தை ஏற்றிட்டு இருக்கும், அது செய்யவே கூடாது. பால்லையே சோறு சமையணும். அதுக்குதான் ரொம்ப நாழியா இருக்கு. கொஞ்சமா அரிசி போட்டு, ஒரு அரிசிக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்பு ஒரு திராட்சை, ஒரு திராட்சைக்கு 2 பாதாம் பருப்பு, இப்படி போட்டு கிளறணும்னா ரொம்ப நல்லா கலரும். அது எவ்வளவு நெய் சேர்க்கணும்னா எத்தனை பாலோ அதுக்கு 2 மடங்கு நெய், நெய் எத்தனையோ அந்த அளவுக்கு பால், இப்படி மாத்தி மாத்தி அதுல குத்திட்டே இருக்கணும்.
7 மணி நாடி கை வலிக்க கடறணும் 4 பேர். கடறினா கடைசியா அது வரும். 21 நாளைக்கு கிடாது. அது அப்படியே பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வச்சிருந்தோம்னா வச்சிருக்கலாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதுக்கு போய் நீங்க இந்த சாத்விக ராஜச ஆகாரம்லாம் பார்க்காதீங்க. அந்த கண்ணன் கீதையில தலிகை பண்ணி 3 நாளைக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு ஏதோ சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம வீட்டுல பண்ற தலிகை பத்தி அவர் சொல்றாரு தவிர பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற அத்தார் அடிச்சலை பத்தி எல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவருக்கு தலிகை கண்டோர்ல பண்ணிட்டோம்னா அது சாத்விக ஆகாரம் தான். அதனால அங்க போனா அக்கார் அடிச்சல் ஒரு இடத்துக்கு ஒன்னொன்னும். ஸ்ரீரங்கத்துல மட்டும் பிரசாதத்தை நம்பிட்டே போகாதீங்க. அந்த பெருமாள் ஒருத்தருக்கும் ஒண்ணுமே தரமாட்டான். தன்னுடைய தரிசனம் தான் அவருக்கு பிரதானமே தவிர இதை தவிர ஏதானு கொடுக்குறான. காஞ்சிபுரத்துல நிறைய கொடுப்பார், திருவல்லிக்கேண்ட நிறைய கொடுப்பார். ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா அங்க இன்னொன்னு வேற ஒரு கஷ்டம். சட்டிப்பானையில தான் பிரசாதம் தளிகை. அந்த ஊர்ல பாத்திரம் கிடையாது, மண் சட்டியில தான் எப்பவுமே தளி பண்ணுவா. மண் சட்டியில பண்ணாலே துளி அடிப்பிடிச்ச வாசனை நீங்க மறைக்கவே முடியாது. என்ன வச்சு பண்ணிருந்தாலும் துளி அடிப்பிடிச்சுதான் இருக்கும். அந்த கோவில என்ன பிரசாதம் கொடுத்தாலும் அடிப்பிடிச்சாப்புலதான் இருக்கும். நம்ம வீட்லயே கொஞ்சம் பண்ண தெரியாமல் இல்ல பண்ண தெரிஞ்சோ தெரியாது, ஒருவேளை பண்ண தெரியாதனால கொஞ்சம் அடிப்பிடிச்சு போயிடுதுன்னு வச்சுக்கோ. அன்னைக்கு சொல்றது இன்னைக்கு ஸ்ரீரங்க அனுகிரகம் போட்டுருக்கு அப்படின்பா. ஸ்ரீரங்கத்து பெருமாள் இங்க அனுகிரகிக்கிறதுக்காக இந்த மாதிரி அடிப்பிடிச்சு போட்டுருந்தாங்க. அதனால ஒரு இடத்துல ஒன்னொன்னு முக்கியம். பிரசாதம் எங்கெங்க முக்கியம் தெரிஞ்சுக்கணும். திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள் சிவசாதிக்கிறார். மாலர் அண்ணி தொழுதெழுவினோ வினகட தாளமாலை கமலமலரிட்டு நீர், அதாவது உட்பலாவத கேதிப்பே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் ஆச்சரிய பகவான். சௌரி கொண்ட சாத்திரதா எப்பொழுதுமே எழுந்துள்ளி இருப்பார். அந்த பெருமாளுக்கு முனியதரையன் பொங்கல்னு பண்ணுவா. இது சாதாரணமா நாம பண்ற பொங்கலே கிடையாது. அந்த முனியோதரம் பொங்கல் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வேண்டாம் நாங்க அந்த ஊர் போறோம்னு பொங்கலுக்காகவே போலாம். ஏன்னா அது பெருமாள் பொங்கல். அது திருக்கண்ணபுரம் பெருமாள் பொங்கலா இருந்தா தாராளமா எங்க வேணா பண்ணலாம். அதுக்கு யார் வேணா கொடுக்குற பொங்கலை வாங்கிக்க முடியுமா? அந்த ஒரு உற்சவத்துல ஒரு ஏற்றம், ஒரு இடத்துல ஒரு பிரசாதத்துக்கு ஏற்றம். அதை போல இப்ப திருநாராயணபுரம்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ஏற்றம். வைரமுடி சேவை ஏற்றம். அது பங்குனி மாசம் ரொம்ப ஆச்சரியமான திருநட்சத்திரத்திலே வைரமுடி உற்சவங்கிறது நடக்குது. அந்த உற்சவம் ராத்திரி தான் ஆரம்பம். 11 மணிக்கு மேல உற்சவம் ஆரம்பிச்சதுன்னா விடிய 6 மணி வரைக்கும் பெருமாள் எழுந்துடுவார். வைரமுடி சாத்திரி சின்ன கருட வாகனத்தின் பேரிலே சுற்றி திருவாசியை அமைத்துக் கொண்டு அப்போ அந்த வாரைக்கு பக்கத்துல 2 அர்ச்சகால் உட்கார்ந்து பெருமாளை சேவிக்க ஒட்டாம நமக்கு சாமரம் போட்டே இருப்பார். அடி என் தாப்பனார் எப்ப அந்த உற்சவத்துக்கு அழைச்சிட்டு போனாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் ஞாபகம் வச்சுக்கோ. இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவர்தானனம். ராமன லக்ஷ்மணன் கொடைய போட்டு மறைச்சுட்டே இருக்கா, ஆனா அதுக்கு நடுவுல பாக்கணுங்கிற அருள்லையோ. அதை போல இன்னைக்கு அந்த செல்ல பிள்ளைய கொடையும் சாமரத்தையும் போட்டு மறைச்சிருவா. அதுனா ஜன கூட்டம்ங்கிறது தாங்காது. 2 லட்சம் ஜனங்க இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு நடுவுல நாம ஏதோ இடிக்கிட்டு பெருமாளை சேவிக்க முடியுமான்னு பாக்கணும். ராமனுக்கு அந்த பெருமாளுக்கு ஒரு தொடர்பு உண்டு. ராமன் ஆனா அவருக்கு திருநாமம் ராமப்பிரியன்னு பேர். செல்ல பிள்ளை நேற்று சொல்லணும், அவருடைய இயற்பெயர் ராமப்பிரியன்னு தான் திருநாமமே. அதனால இதெல்லாம் ஒரு அனுபவம்ங்கிறது புஸ்தகத்துல கேட்கறதோட நிறுத்தினா கிடைக்காது. அது அந்த இடத்துக்கு போனா தான் கிடைக்கும். நாங்கள்லாம் என்ன கத்தி புரிய வைக்கணும்னு பார்த்தாலும் இங்க 2 மணி நாள் கத்தினத்துக்கு நீங்க 1 நிமிஷம் நின்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் எதுவா இருந்தாலும் ஆடல் பரவ 7 படியம் ஆயனாவது அதுவே ஆழ்வார் சாதித்தார். அதனால அந்தந்த திவ்ய தேசத்துக்கு போனாதான் அந்தந்த அனுபவமே கிடைக்கும். தசரதா இனிமே நீ நாட்டை ஆள வேண்டாம், ராமன் தான் நாட்டை ஆளணும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா. தசரதனுக்கு ரொம்ப ஆனந்தம். சரி நம்ம ஜனங்க ராமனை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா வேணும்னு கேட்கறான். என்னப்போ ராமனுக்குத்தான் பட்டங்களே அப்படி என்ன கண்டுட்டீள் ராமனிடத்திலே? தம் பிள்ளை வசந்தவன்னு கேட்கணும்னு எந்த தந்தைக்கும் தாய்க்கு என்ன இருக்கும்? அது ஊர்க்காரா கொண்டாடுறான்னு வச்சுக்கோ, வேணும்னு இவனே தூண்டி விடுறான். ராமனுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லையே, என்ன இப்ப அவனை போய் ஏதோ பட்டாபிஷேகம் என்ன இப்ப அவன்கிட்ட கண்டுட்டீள் அப்படின்னு வேணும் தசரதன் கேட்கறச்சே ஒரு ஜனமா எழுந்து ராமனை பத்தி பேசுறான். என்ன தசரதா அவ்வளவு சுலபமா சொல்லிட்டேன், ராமன் தான் என்ன அவனுடைய ஒரு குணத்தையும் பேசுகிறார்கள். व्यसनेषु मनुष्याणाम् भृशम् भवति दुःखिता उत्सवेषु च सर्वेषु पितेव परितुष्यति सत्यवादी महेश्वासः वृद्धसेवी जितेन्द्रियः स्मितपूर्वभावी पूर्व अभिभाषी च धर्मम् सर्वात्मनाश्रितः सत्यवादी महेश्वासः. சத்தியத்தை தவிர ராமனுக்கு மற்றொன்று பேசி தெரியாது, நேர்மையை தவிர எங்களை ராமனுக்கு மற்றொன்று தெரியாது. என்ன தசரதா, எங்க வீட்டுல என்ன நல்ல காரியம் நடந்தா கூட எங்க அப்பா சிரிக்கிறதுக்கு முன்னாடி ராமன் தான் சிரிப்பார். எங்க வீட்டுல எந்த கெட்ட காரியம் நடந்தாலும் என் தாய் அழறதுக்கு முன்னாடி ராமன் அழுவன். व्यसनेषु मनुष्याणाम् भृशम् भवति दुःखितः उत्सवेषु च सर्वेषु पितेव परितुष्यति. யார் வீட்டுல உற்சவம் நடந்தாலும் தந்த சந்தோஷப்படுறாப்புல ராமன் படுவன்.
எந்த வீட்டுல எந்த துர்நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு தாய் அழுவதற்கு முன்னாக தான் வந்து அழுகிறார். யாருக்கு பிள்ளை இல்லையோ அவன் தான் பிள்ளை, யாருக்கு தகப்பன் இல்லையோ அவன் தான்